செம படம் தொண்டையே மாறி போச்சு. செம படம் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஒர்க் வாட்சிங் அவ்வளவுதான். சூப்பரா நடிச்சிருக்காரு. படம் சூப்பரா படம் என்டர்டைன்மெண்ட் தான். சூப்பரா இருக்கு சத்தியமா. அறிவு வேகிறவங்க எல்லாருக்கும் ஏத்த படம். சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு இல்ல படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. படம் சூப்பரா இருந்துச்சுன்னா சூப்பரா இருந்துச்சு. அந்த டான் டூ அது மாதிரிலாம் இருக்கு. அத டிஃப்ரெண்டான ஸ்டோரி. அந்த காலேஜ்ல அரியர் வச்சு கெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வெளியே வந்து எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்னு சூப்பரா காமிச்சார் டைரக்டர். அந்த அப்பா கேரக்டர் ஜார்ஜ் மாதிரி என்ன ஒரு வேற லெவல் அடிச்சார். கிளைமேக்ஸா ஒரு மாதிரி கண்ணு கலங்குற மாதிரி படம் பாருங்க. சூப்பரா இருக்கும். புரியல யாரு அப்படிலாம் தெரியல எனக்கு. ஆனா பட் சூப்பராச்சா. லவ் டுவெல் எப்படி நடிச்சதோ அதை விட சூப்பரா நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா நடிச்சிருந்தாரு. விஜய் சித்தை விட ஹர்ஷத் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் நல்லா டான்ஸ் ஆறாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய படம் நடிப்பாரு நினைக்கிறேன். இவரு சாண்டி அப்புறம் அந்த இவன் லவ் டுடே நடிச்சாங்கல்ல, அவங்க கிளைமேக்ஸ் வராங்க. அந்த சீன் நல்லா இருக்கும். மாரிமுத்து டைரக்டர் ஓமை கடவுளை பண்ணாரு. சரி இந்த படம் ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொன்ன போது வந்தா பயங்கரமா சூப்பரா அவரோட டைரக்ஷன்ல உட்கார வச்சாரு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் லவ் டுடே பண்ணாரு பிரதீப் ரங்கநாதன் அண்ணா. அதுல செம்ம இதுவா இருக்கும், எங்கேஜிங்கா. அதே மாதிரி நினைச்சு அதுவும் ஒரு என்ன சொல்றது ஒரு கூஸ் பம்ப்ஸ்ல தான் வந்து சரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டிராகன் மெரிட்டி இருக்காரு. ஒரு யங்ஸ்டர் பார்க்க வேண்டிய படம். அதே மாதிரி ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். என்ன சொல்ல வராங்களா படத்துல, உண்மையா இருந்தா பொய் சொல்லாம இருந்தா அவங்க இந்த உலகத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த பொய் சொல்லாம அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு படம். கிளைமேக்ஸ் பார்க்கும்போது மிஸ்கின் சார் சொல்லவே தேவையில்ல, மெரிட்டிட்டாரு அவர் பயங்கரமா. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ பண்ணிருக்காரு. ஒரு நியாயமான ப்ரொஃபஸருங்க. அந்த பையன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. சோ அதுக்காக அவர் முயற்சி பண்றாரு. செம்மையாச்சு. அதுக்கப்புறம் ஜிஎம் சார் சொல்லவே மாட்டேன். ஜிஎம் சார் அவர் நம்ம நிறைய படம் பார்த்திருக்கோம். இதுலயும் ஒரு பயம் ஒரு என்ன சொல்றது சாரா வந்து ஒரு மேனேஜரா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு செம்மையா இருந்தது அவர் வர சீன்ஸ் எல்லாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுதான் ஹைலைட். அவர் எப்படி அந்த ஹீரோன்ற கேரக்டர் அவர் தூக்கிட்டு போறாரா, ராகவன் அந்த கேரக்டரை எப்படி மெனக்கட்டுறாரு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமளும் பார்ப்போம். என்னடா ப்ரொஃபசர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். மிஸ்கின் சார் இதுல சூப்பரா நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் பார்க்கும்போது மிஸ்கின் சார் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. மிஸ்கின் சார் வேற இந்த படத்துல பார்க்கும்போது செம்மையாச்சு. பிரதீப் ரங்கநாதன் ஆக்டர்னா வேற. இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அது செம்மையா இருக்கு. உள்ள போய் பார்த்தா நல்லா இருக்கும் படம். அவங்களாம் அவங்க சொல்ல பார்த்தேன். அவங்களாம் லெஜெண்ட்ஸ்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. என்ன கேரக்டர் சூப்பரா இருக்குங்க. நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன், மோட்டிவேஷனா இருக்குது. வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா பாத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கிடையாது, என்டர்டைன்மெண்டே கிடையாது. இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கு இந்த படத்துல. கருத்து எல்லாம் சொல்லிங்க அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. ரெண்டுமே சூப்பரா இருந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் யார் சொல்லுவா இருக்குன்னு சொன்னது. படம் பாருங்க அப்படி எங்கேஜிங்கா இருக்கு. ஒரு சீன் கூட போர் அடிக்கிற மாதிரி இல்ல. அடுத்த என்ன அங்க ஒரு ட்விஸ்ட் அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிதான் போயிட்டு இருக்கு அந்த படத்துல. என்ன சொல்றது எல்லா சீனும் ஆசம்ங்க. படத்துல பாட்டு நல்லா இருக்கு. அவர் கெட்டாதான் வெளியே வர்றாரு. காலேஜ் விட்டு வெளியே போகும்போது கெட்டாதான் சூப்பரா போறாரு. ஆமா ஒரு 4 மணி இது பண்றது நல்லா இருந்துச்சு. அது பார்க்கும்போது படம் பார்த்தா இன்னும் சொன்ன ட்விஸ்ட் இருக்கு நிறைய இந்த படத்துல. பார்க்கும்போது தெரியும் சூப்பரா இருந்துச்சு இந்த ட்விஸ்ட் டர்ன்ஸ். ரேட்டிங் இது படத்துக்கு ரேட்டிங்கே கொடுக்க கூடாதுங்க. என்ன சொல்றது 10க்கு 10னா அப்படி கொடுக்கணும், 100க்கு 100னா 100 கொடுக்கணும். அந்த மாதிரி நல்ல படம் இல்ல. எதுக்கு நம்ம ரேட்டிங் எல்லாம் கேட்டுட்டு. கிளைமேக்ஸ்ல பாருங்க. ஆமா செம்ம சர்ப்ரைஸ். தியேட்டர் கூஸ் பம்ப்ஸ். அது நல்லா இருந்துச்சு. ஓகே சூப்பரா இருந்துச்சு படம். வந்து உண்மையாலுமே வந்து சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த ஹீரோவை பார்க்கும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், தனுஷோட ரிசம்பிள்ஸ் அப்படியே வருது. ஜெராக்ஸ் காப்பி. அவர் பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து தனுஷை பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இன்னொரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் வச்சு ஒரு படத்தை வந்து இயக்க போறாரு. நெக்ஸ்ட் படம் அவர் தான் பண்ண போறாரு. ஸோ அது பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குது. படம் உண்மையாலுமே சூப்பருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட போர் அடிக்காது. இந்த காலத்துக்கு ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி, யங்ஸ்டர்ஸ் பிடிச்ச மாதிரி படம் எடுத்துறாங்க. சிறப்பான படம், சூப்பர், நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கலர்ஃபுல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா நல்லா எடுத்திருக்காங்க. இதுல மெயினா வந்து 2 ரோல்ஸை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மிஸ்கினோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ப்ரொஃபசர்ஸ் வந்து காலேஜ்ல இருக்கிறது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அவசியமான ஒண்ணு.
ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எங்க ஸ்டூடெண்ட்டை தப்பா டைவர்ட் பண்ணி எடுத்துட்டு போறாங்களோன்னு நினைச்சேன். பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து சீன்ஸ் எல்லாம் மாத்தி சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம், நல்லா பண்ணிருக்காங்க. காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து அருமையா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கேரக்டரும் வந்து நெயில் பண்ணி இவங்களுக்கு இந்த ரோல் தரணும்ன்றதுல டீம் நல்லாவே வேலை செஞ்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த மூவி தான் இது. ஆக்சுவலா அவரோட லவ் டுடே மூவியை நான் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த படம், எல்லாருமே லைக் பண்ண படம். ஒரு இன்றைய காலத்து லவ் வந்து சூப்பரா போர்ட்ரே பண்ணி எடுத்திருந்தாரு. அதே மாதிரி இந்த படம் வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சு வந்தா அதை அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. ஃபேமிலி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அழகா வந்து இந்த வீக்கெண்டுக்கு ஜாலியா பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஒவ்வொரு கேரக்டர் வந்து சும்மா எல்லாம் போயிட்டு தேவையில்லாம இன்செர்ட் எல்லாம் பண்ணல, பக்காவா அதாவது எந்தெந்த கேரக்டருக்கு கரெக்டான கொடுத்து படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா சித்து அந்த அர்ஷத் நடிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே சிறப்பா பண்ணிருக்காங்க. தேட்டர் நல்ல அப்ளாஸ் கிடைச்சிருக்காங்க. சூப்பர். நான் படம் அல்டிமேட் அல்டிமேட் அல்டிமேட். சொல்ல சார், சார் உனக்கு சொன்னா புரியாது சார், நீங்க சொன்னா சார் அது வேற மாதிரி சார். அந்த படம் அது அவ்வளவு சூப்பரா இருந்து சார், சூப்பர் பாட்டா வேற மாதிரி, ரொம்ப நல்ல எக்ஸைட்மெண்ட். எனக்கு ஒரு ஃபன்னான ஒரு பாட்டா, ஒரு நல்ல ஒரு த்ரூட்டா கொண்டு போகும்போது எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பாட்டா கொண்டு போகுமோ அவ்வளவுதான் கொண்டு போயிருந்தாங்க. ஒரு மூவி, ஒரு காமெடி, ஒரு எமோஷன்ஸ். லாஸ்டா அப்பா வந்து ஒரு சொல்லியிருப்பாரு, நீ அந்த இடத்துல வந்து என்னோட மகனா நீ ப்ரூவ் பண்ணிட்ட, நீ அந்த இடத்துல எல்லாருமே வந்து மதிப்பு கேட்டிருப்ப, வேணா நீ மகனா ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு. அண்ட் மோரோவர் வந்து அந்த 48 அறிவு நீ கிளியர் பண்ணிட்டு பாரு, வேற மாதிரி. ஆனா ரொம்ப கஷ்டம் தான். 48 அறிவுல யார வாழ்க்கையில கிளியர் பண்ண முடியாது, ஒரே அட்டம்ல கிளியர் பண்ண பாரு, அதுதான் அங்க விஷயமே. ஓகே, லவ், காதல், ஃபேமிலி எல்லாம் மேனேஜ் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம். முக்கியமா மிஸ்கின் சார், ஐ ட்ரூலி ரியலி as a miss you as an actor sir. seriously நிறைய படம் பண்ணுங்க, சினிமா விட்டுலாம் நீங்க போகாதீங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும் சார், ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ மிஸ்கின் சார், ஐ லவ் யூ சீரியஸ்லி. யூ nail it. வேற என்ன ஹீரோயின் யாராவது சொன்னாங்க சார், எனக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, பிரதீப் சாருக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஹீரோயின் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க சார். 3 லட்டான ஹீரோயின் சார், அவ்வளவு அழகா பண்ணிருந்தாங்க. இனிமேல் பிரதீப் சாருக்கு நல்ல ஒரு ஹீரோயின்ஸ் கிடைப்பாங்க கண்டிப்பா. படம் சூப்பர் ஹிட், மாசா இருக்கு. சாங்குமே அவ்வளவு அழகா இருக்கு, ஒவ்வொரு சாங்குமே அவ்வளவு கிரேஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. அது முக்கியமா டான் 2 மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. இது வந்து பிரதீப் சாரோட ஒரு நியூ வென்ச்சர் சொல்லலாம். டைலாக் டெலிவரி, அவர் ஒரு டைலாக் டெலிவரியுமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிருக்காரு. ஏன்னா ஒரு டைரக்டர் போகும்போது வேரியேஷன்ஸ் மாறும். அதான் நானுமே கவனிச்சேன். செமையா இருக்கு. ஒரே ஒரு ஃபைட் சீன்ஸ் காலேஜ் ஃபைட், அதுவும் நல்லா தான் இருக்கு, நல்லா கொடுத்திருக்காங்க.